அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்எஸ்ஐ பெட் ஷாப்லேருந்து நான் உங்களை இருப்பேன் நண்பர்களே. நம்மளோட நிலா பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு 40 நாள் கிட்ட நெருங்கிடுச்சு. குட்டி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். குட்டி எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே தாய் உரிச்சு வச்சது தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இப்போ தான் வெளி மேய்ச்சல்லாம் அழைச்சிட்டு போய் அது புல் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பா சேட்டை தான் கொஞ்சம் ஓவரு. இது நிலா வந்து பார்த்திங்கன்னா குட்டியை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டாங்க. எங்கேயாவது அழைச்சிட்டு போனால் உடனே சவுண்டு தான். குதிரையை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு மாதிரி இல்லைங்க. குட்டி இல்லைன்னா உடனே ஒரு கற்று ஆரம்பிச்சிடும். துடிப்பாக புள்ள அப்படி பாருங்க. அவ்வளோதான். கண்ணுக்கு தானே மறைச்சிட்டேன்னா குட்டியை ஒரு ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. அவ்வளோதான் கற்ற ஆரம்பிச்சிடும். குட்டி இல்லைன்னா அங்கே பாருங்க. அவ்வளோதான். குட்டி கண்ணை விட்டு மறையக்கூடாது. அதுக்கு கண்ணை விட்டு மறைஞ்சாலே உடனே சவுண்டு தான். ஓய் என்ன ஆ ஆ பா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை நம்மள்கிட்ட வந்து முதல் தடவையாக வயிற்றுவலி வந்துருச்சு. தண்ணி பிரச்சனைனால நம்ம வெளியில் போயிட்டோம். தண்ணி வைக்க இல்லாமல் ரொம்ப சிரமமாக போய் 2 நாள் ரொம்ப டல்லாகிட்டு இழைச்சிட்டாப்புல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வெளி மேய்ச்சல் போயிட்டு வந்துட்டுருக்க நல்லா தெளிவாக இருக்குது. சாணம்லாம் நார்மலாக போடுதுங்க. ரொம்ப வறட்சியாக போயிட்டு சூடு ஏறிடுச்சு உடம்புல. குதிரை வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை தான். உண்மையிலே ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தீனி தண்ணி கரெக்டாக இருந்தாலே போதும். மற்றபடி ஒன்றும் சிரமம் இல்லை. குதிரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் சாப்பிடுவோம், இது சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாமே விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி சுத்தமாக நாசுக்காக சாப்பிட்றோம். எதுவும் மிச்சம் வைக்காது. ஆடு மாடு மாதிரி வேஸ்டேஜ் ஆக்காதுங்க குதிரையில். குதிரையில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ ஆடு கழிக்கிறதே மாடிகிட்ட அப்படின்னா மாடு சாப்பிட்றோம், மாடு கழிக்கிறத குதிரைகிட்ட அப்படின்னா குதிரை சாப்பிட்றோம். மற்றபடி ஒரு ஃபுட்டு பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ரெகுலராக நீங்கள் ஃபுட்டு இருந்தால் நல்லா தாராளமாக வளர்க்கலாம் குதிரை. அதேமாரி குறிப்பிட்ட இடம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குதிரை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.